லேவியராகமம் முதல் அதிகாரம் 15வது வசனம். லேவியராகமம், தி புக் ஆஃப் லெவிட்டிகஸ், லேவியராகமம் முதல் அதிகாரம் 15வது வசனம். அங்க ஒரு சிலர் காணிக்கை செலுத்த வரும்பொழுது, கடவுளுக்கு பலி செலுத்த வரும்பொழுது அவங்க காளையை கொண்டு வரலாம் அல்லது ஆட்டை கொண்டு வரலாம். இப்படி காளையோ அல்லது ஆட்டையோ கொண்டு வர முடியாதவங்க, சாதாரண மக்கள், ஏழைகள், ஒரு புறாவை கொண்டு வரலாம். ஆனா புறாவை எப்படி பலி செலுத்தணும், குருக்கள் எப்படி பலி செலுத்தணும் அந்த வசனம் சொல்லுகிறது. மற்ற அந்த காளை வெட்டுற மாதிரியோ ஆட்டை வெட்டுற மாதிரியோ புறா வெட்டக்கூடாது. நோ, வெட்டி பலி செலுத்தக்கூடாது. அந்த புறாவோட தலை இருக்குல்ல, அந்த புறாவுடைய தலையை திருகி திருகி தனியா அந்த உடல் எடுக்கணும். அதை திருகி திருகி அந்த தலையை உடல் தனியா எடுத்துடணும் கையால. உடலும் தலையும் தனியாக துண்டிக்கப்படுகிறது. அதுதான் நிழலா அருமையா அந்த கொடூரமான காட்சி. அந்த புறாவுடைய தலையை திருகி திருகி எவ்வளோ அந்த புறா துடிக்கும் பாருங்க. வெட்டுறத ஒரு வெட்டல முடிஞ்சிருச்சுங்க, தலை வெட்டல முடிஞ்சு. ஆனா திருகி திருகி அந்த வேதனை உடைந்து போது அந்த பறவை. அதே போல இயேசு தந்தையால் கைவிடப்பட்ட பொழுது அவர் துடித்து போனார். ஏன்? என்னையும் உங்களையும் அவர் நினைத்தார். அந்த அன்பு நாம் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த இறை இயல்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள முன் வந்தார்.